திராவிட மாடல் ஆட்சியில் பொதுமக்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள், சிந்திக்க வேண்டிய விஷயங்கள், மின்சார கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, தண்ணீர் வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு, தொழில் வரி உயர்வு, போக்குவரத்து அபராத தொகை உயர்வு, ஹெல்மெட் அபராதம் 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் ஆக உயர்ந்தது. மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு தினசரி வாழ்க்கையை கடினமாக்கியுள்ளது. போதைப் பொருள் மற்றும் கஞ்சா விற்பனை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. ரவுடிகளால் மக்களின் உயிர் பலி அதிகரித்துள்ளது என்ற அச்சம் நிலவுகிறது. சாராய விற்பனை அதிகரிப்பு சமூகத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. லஞ்சம் மற்றும் ஊழல் அதிகரித்துள்ளது. பஸ் கட்டணம் உயர்வு பொதுமக்களின் பயண செலவை உயர்த்தியுள்ளது. பால் விலை, பருப்பு, அரிசி போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வு வாழ்வாதாரத்தை பாதித்துள்ளது. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு வீடு கட்டும் செலவை அதிகரித்துள்ளது. படித்த இளைஞர்களுக்கு வேலை இழப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. லாக்அப் டெத் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. பாலியல் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக அச்சம் நிலவுகிறது. 1 கோடி குடும்ப மகளிருக்கான உரிமை தொகை வழங்கலில் ஏமாற்றம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நகைக்கடன் தள்ளுபடியில் பல குடும்பங்கள் ஏமாற்றமடைந்ததாக கூறப்படுகிறது. போக்சோ குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக அறிக்கைகள் கூறுகின்றன. அரசு பணிக்கு லஞ்சம் கேட்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. அறநிலையத்துறையில் ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. கனிமவள கொள்ளை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. டாஸ்மாக் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகள் பேசப்படுகின்றன. பத்திரப்பதிவு துறையில் ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளன. கல்வித்துறையில் ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இது போன்ற பல விஷயங்களை சிந்தித்து ஆவடி சட்டமன்ற மக்களே உங்கள் வாக்கை தாமரை சின்னத்திற்கு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.